ஊருக்கு வந்து விற்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கினோம்னு சொல்லி மீன் உட்பட நகரத்தில் வாங்கிக்கிட்டு பிறகு அந்த பேருந்து திரும்பி வருவதற்கு 2-3 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்தாற் போல் அதில் இலவசமாக வந்துடுறாங்க. அதனால் அந்த பெண்கள் ஓட்டு போட்டு தமிழ்நாடெங்கும் உள்ளாட்சி தேர்தல்களில் நாம் வெற்றியடைந்தோம் என்பதை நன்றாக சுவைத்த திமுக. அதற்கு பிறகு அதே போல் நாம் மகளிர் உரிமை தொகை என்று கொடுக்கும் பொழுது இதன் மூலம் என்ன ஆன்டி இன்கம்பன்சி என்று சொன்னார்களே, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் மாறி சொத்து வரி, மின்கட்டண வரி, மின்கட்டண உயர்வு எல்லாம் சேர்ந்து பாதிப்புகளுக்கு உள்ளான திமுக. இன்னமும் சொல்ல போனால் உள்ளாட்சிகளில் நடக்கும் ஊழல்களை பார்த்து வெகுண்டெழுந்த மக்களை பார்த்து அதிர்ச்சியான திமுக. அந்த பெண்களுக்கு மத்தியில் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமும் மகளிர் உரிமை தொகை மூலமும் கல்லூரிக்கு மாணவிகள் போகும்பொழுது அவர்களுக்கும் 1000 ரூபாய், முதியோர் ஓய்வூதியம் என்ற அந்த 1000 ரூபாய், இதெல்லாம் சேர்ந்து கிராமப்புற பெண்கள் மத்தியில் ஒரு பொருளாதார ஊடாடல் உருவாகி இருப்பது என்ற ஒரு வளர்ச்சியை கணித்த திமுக. அதை பார்த்து அந்த பெண்களெல்லாம் திமுக மீது திருப்தி இல்லாவிட்டாலும் அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்களே என்று அகமகிழ்ந்த திமுக. அவர்களெல்லாம் சேர்ந்து இளைஞர்களுடன் சேர்ந்து அப்படியே தாவேகா பக்கம் நகர்வதாக பேசிக்கொள்கிறார்களே ஒவ்வொரு குடும்பத்திலும் என்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.